தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24 முதல் 25 முடிய உள்ள இறை வார்த்தைகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியின் மையத்தில் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு சொல் உள்ளது. அது ஃபியாத். அந்த வார்த்தையின் பொருள் அது நிறைவேறட்டும் என்பதாகும். இது கடவுளின் சித்தத்தை மரியா முழுமையாக ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய பதில் தயக்கத்துடனோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ இருக்கவில்லை. அது முழு மனதுடன் அளிக்கப்பட்ட ஒரு ஆம் என்பதான பதிலிருப்பு. இந்த ஆம் என்ற பதில் அவளுடைய இதயத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது. மரியாள் கடவுளை முழுமையாக நம்பி அவருடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய ஆம் என்ற பதில் பல தலைமுறை விசுவாசிகளுக்கு விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. ஆகவே அவருடைய உள்ளத்தை போற்றுவது என்பது அவருடைய நற்பண்புகளை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அது அவற்றை பின்பற்ற முயல்வதாகும். நம்பிக்கை, பணிவு மற்றும் இறைவனின் சித்தத்திற்கு திறந்த மனதுடன் இருத்தல் ஆகிய அதே மனப்பான்மையை தழுவுவதற்கான ஓர் அழைப்பாகும். ஆகவே மரியாளின் மாசற்ற இருதயத்தை அன்பு செய்து அந்த இதயத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவரும் இத்தகைய நற்பண்புகளில் வளர்ந்து இறைவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஆழச் சிந்தனையை நாம் மையமாக வைத்து இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு ஆதரித்து அரவணைத்து வழிநடத்தி வரும் பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். எங்களோடு வாசம் செய்கிறவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கு மேலாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவரே, எங்களுக்கு போதுமானவராக இருப்பவரே, உமக்கே துதி கன மகிமை. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வாழ்வித்து கொண்டிருப்பவரே, உமக்கே உண்மையாய் ஊழியம் புரிய அருள் தாரும். தம்மை நம்பி வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமாய் பணிபுரிந்து அவருடைய நல்லெண்ணத்தையும் பாராட்டுக்களையும் அங்கீகாரங்களையும் பெறுவதற்காக முயற்சி செய்யும் நாம், நம்முடைய ஆன்மாவின் தலைவராம் இயேசுவின் விருப்பம் என்ன, அவர் என்னில் எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை இன்றைய நாளிலே தியானித்து உம்மை நிறைவு செய்ய எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். தூய ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்கள் உள்ளங்கள் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவினுடைய புண்ணியங்களை தியானித்து அதன்படி வாழ அருள் தாரும். பொய் புரட்டுக்கும் வஞ்சகத்தின் பேச்சுகளுக்கும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் பலியாகி விடாதவாறு இயேசுவே இன்று உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் எங்களை காத்தருளும். உம்மை போன்று இந்த உலக மனிதர்கள் மீது பரிவு கொண்டு எங்களிடம் இருக்கின்ற பொருளாதார வளங்களையும் மனித வளங்களையும் பகிர்ந்து வாழ்வதற்கான பயிற்சியை எங்களுக்கு தாரும்.
இன்றைய நாளிலே தன்னுடைய விசுவாசத்திற்காய் தன்னுடைய உயிரை கொடுத்த புனித லாரன்ஸ் அவருடைய முன் மாதிரியை பின்பற்றி நாங்களும் எங்கள் விசுவாசத்திற்காய் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் பலியாக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வாழ்வையே உம்முடைய நாமத்தை உச்சரித்து அந்த நாமத்தினால் நாங்கள் கிடைக்கப்பெற்ற அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ உமது அருள் எப்போதும் எங்களுக்கு துணை நிற்பதாக. கொடுக்கின்ற குணம் பயிற்சினால் மட்டுமே அடைய முடியும் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வளங்களை, எங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை, பொருளாதார நலன்களை எங்களோடு வாழுகிற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து அதன் மூலமாக நிறைவான மகிழ்வை எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் இந்த சமூகத்திலும் பெற்று வாழ இறையருள் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.